பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகுது என்றால் அதன் பக்கத்திலே ஒரு சின்ன பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆகும். ஏனென்றால் ஒருவேளை பெரிய படங்கள் மக்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் உடனே அனைவரது கவனமும் சின்ன படத்தின் மீது திரும்பும். அதன் மூலம் வசூல் அளவில் சின்ன படங்கள் பெருந்த லாபத்தை அடைந்துவிடும். இந்த ஒரு யுக்தி தான் சமீப காலமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் ரஜினி மற்றும் விஜய் படங்கள் வருகுது என்றால் அவர்கள் யார் கூடவும் போட்டி போட விரும்ப மாட்டாங்க. ஏனென்றால் இவர்கள் நடிக்கும் படங்கள் நல்லா இருக்கோ இல்லையோ இவர்களுக்காகவே மக்கள் பார்க்க போவாங்க என்பதனால தான். அந்த வகையில் ரஜினி நடித்த வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சூர்யா நடிப்பில் உருவாகி இருக்க கங்குவா படமும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என்று அறிவித்திருந்தாங்க. ஆனால் ஒரே நாளில் 2 பெரிய படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது, அத்துடன் ரஜினியுடன் போட்டி போட முடியாது என்பதற்காக கங்குவா ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்து விட்டாங்க. ஆனால் தற்போது வேட்டையன் படப்பிடிப்பு முடிந்ததும் விஎஃப்எக்ஸ் வேலைகள் இன்னும் முடியவில்லை. இதற்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும், அதனால் பொறுமையாகவே ரிலீஸ் பண்ணலாம் என்று இந்த படத்தோட தயாரிப்பாளர் லைக்கா மற்றும் இயக்குனர் ஞானவேல் முடிவு எடுத்திருந்தாங்களாம். ஆனால் ரஜினி அதற்கெல்லாம் முடிவு விஜயத்திற்கு பிறகு என்னுடைய படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று லைக்காவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வராராம். அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்த கோட் படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும் ரிலீஸ் ஆவதற்கு தயாராயிடுச்சு. இதனை அடுத்து நான் நடித்த வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு விஜய்க்கு மறைமுகமாக சவால் விடும் அளவிற்கு கோட் படத்தின் வசூல் சாதனையை முறியடித்து காட்ட வேண்டும் என்று விடாப்படியாக இருக்காராம் ரஜினி. ஆனால் லைக்கா மற்றும் ஞானவேல் இருவரும் கொஞ்சம் தள்ளி போடலாம் என்றாங்களாம். அதற்கு அந்த பேச்சுக்கே இடமில்லை. சொன்னபடி எந்தவித மாற்றமும் இல்லாமல் அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக மொத்த டீமுக்கும் ரஜினி ஆர்டர் போட்டுட்டாராம். அதற்கு காரணம் கடந்த வருடம் லியோ மற்றும் ஜெயிலர் படங்கள் போட்டி போட்டு அடுத்தடுத்து வந்த நிலையில் லியோவை விட ஜெயிலர் ஒருபடி முன்னுக்கு வந்துச்சு. அதே மாதிரி கோட் படத்தை விட வேட்டையன் படம் வசூல் அளவில் சாதனை படைக்கும் என்ற நம்பிக்கையில் ரஜினி இந்த மாதிரியான விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கார் என்று சொல்லப்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்துடைய வசூல் ரீதியான தோற்று போயிருக்கும் லைக்கா அடுத்தடுத்த படத்தின் மூலம் நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் அஜித்தோட விடாமுயற்சியும் ரஜினியோட வேட்டையன் படம் தான் அவரை தூக்கி நிறுத்தும் என்று நினைக்கிறாரு. ஆனால் அதற்குள் ரஜினி விஜய் உடன் போட்டி போட வேண்டும் என்பதனால் அவசரப்பட்டு வேட்டையன் படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என சொல்வதனால கொஞ்சம் கதிகலங்கி தான் போயிருக்காராம் நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன். அதனால் இப்போ அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸை வலுக்கட்டாயமாக பண்ண வேண்டிய நிலைக்கு டிஜே ஞானவேல் அவர்கள் தயாராகியிருக்காரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுமே தயாரான நிலை தான் இருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம விஜய் நடித்து ரிலீஸ் ஆக போகிற கோட் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காராம். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வேட்டையன் மற்றும் கோட் 2 படத்துக்கான கிளாஷும் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்களோட கருத்து என்ன? கோட் படத்தை விட வேட்டையன் படம் அதிக வசூல் ஈட்டுமா இல்லையா? மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.